திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, கடந்த பதிவிலே அற்புத திருவந்தாதியின் முதல் பாட்டிலே காரைக்கால் அம்மையார் தனக்கு பிறவி பிணியாகிய துன்பத்தை நீக்குவது என்றோ என இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தவர் இந்த இரண்டாம் பாடல் வழி சிவனாரிடம் எதையும் எதிர்பாராத அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த இரண்டாம் பாடலை கேளுங்களேன். இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சும் அவர்க்கு என்று சொல்கிறார். இப்போ உலகியலிலே ஒரு காட்சி. ஒரு சாதாரண குடும்பத்திலே குடும்பத் தலைவனுக்கு தீராத இருதய நோய். அந்த நோய்க்கான அறுவை சிகிச்சைக்கு போதுமான பணம் திரட்ட முடியாத காரணத்தினாலே அந்த குடும்பத் தலைவி தன் சுற்றத்தார் நட்புறலே உடையவர் ஒருத்தரிடம் போய் நிற்கிறாள். அவர் சொல்கிறார், அம்மா, உனக்கு சிரமந்தான், ஆனால் நான் கையிலே உள்ள காசையெல்லாம் தொழிலிலே போட்டுவிட்டேன், இப்போது என் கையில் காசு இல்லையே என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இந்த தலைவி இரண்டாவதாக ஒருவரை நாடுகிறாள். அவரும், அடடா, உனக்கு இந்த துன்பம் வந்திருக்கக்கூடாது அம்மா, என்ன செய்வது என்று இரக்கம் காட்டுவதோடு நிறுத்திவிடுகிறார். இப்போ மூன்றாவதாக ஒருவரிடம் செல்கிறார். அவரும் இவர்கள் போலத்தான் பேசுகிறார். என்றாலும் கடைசியிலே சொல்கிறார், அம்மா, உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், இந்த ட்ரஸ்ட்டை போய் நீங்கள் பாருங்கள், அவங்களே உங்களுக்கு வேண்டிய பண உதவியை செய்து அறுவை சிகிச்சையும் செய்துவிடுவார்கள் என்று வழிகாட்டுகிறார். இதைத்தான் காரைக்கால் அம்மையாரும் இங்கு நம்மிடம் சொல்கிறார் பாருங்கள். என் பிறவிப்பிணி ஆகிய இந்த இடர் தீர வைத்தியநாதனாகிய சிவனாரிடம் சென்றேன். நோய் அற்றவனால்தான் நோயால் துன்பப்படுபவருக்கு வைத்தியம் பார்க்க முடியும். சிவன் ஒருவனே பிறவாயாக்கை பெரியோன். அவனிடம் எனக்கு இந்த பிறவி போதும், என் மீது எந்த தப்பும் தவறும் இல்லாத போதும் நான் நிறைய சிரமப்பட்டு வருத்தப்பட்டு விட்டேன். இந்த பிறவி எனக்கு வேண்டாம், இதை இல்லாமல் பண்ணிவிடு என்றால், இறைவனோ உன் வினை தீர மட்டும் நீ இந்த பூவுலகிலே இருந்துதான் தீர வேண்டும், நீதியெல்லாம் மாற்ற முடியாது என்பது போல எனக்கு உதவவில்லை. இப்படி சொல்லும்போது நமக்கு பட்டினத்து அடிகளுடைய ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. அவர் சொல்லுவாரே, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் திணைப்போதளவும் நில்லாது கண்டாய் என்று. இந்த வினையின் காரணமாகத்தான் பிறவியாகிய இந்த உடம்பு உனக்கு வந்து சேர்ந்தது. இந்த வினை மட்டும் ஒளிந்துவிட்டால் போதும், ஒரு நொடி கூட இந்த உடம்பானது நில்லாது பிறவி ஒளிந்துவிடும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்போ இந்த பிறவி ஒளி வேண்டுமென்றால் என்னதான் வழி என்று கேட்கும்போது தொடருகிறார், சிவன் பாதம் நினை, நினைப்போரை மேவு, நினையாரை நீங்கியிரு என்று சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமென்றால், சிவனுடைய திருப்பாதங்களையே என்றும் தொடர்ந்து அல்லும் பகலும் அனவிரதமும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டுமாம். அடுத்தது நினைப்போரை மேவு என்கிறார். அப்படி சிவபெருமானிடம் அன்பு கொண்டு அவனையே நினைத்து கொண்டிருப்பவரிடம் நீ பொருந்துவாயாக, அவர்களோடே சேர்ந்து இருப்பாயாக என்று அடியார் கூட்டத்தோடு இருக்க வேண்டிய தன்மையை கூறுகிறார். நினையாரை நீங்கி, அப்படி இறைவனை நினையாது இருக்கக்கூடிய அந்த மக்களோடு நீ சேராதே என்று நமக்கு வழிகாட்டுகிறார். இதைத்தானே தாயுமான சுவாமிகளும் நமக்கு சொன்னார். வஞ்சனமன் வாதனைக்கும் வன் பிறவி வேதனைக்கும் அஞ்சி இறைவா உன்னை அடைந்தேன் ஐயா பராபரமே என்பார். ஆக இந்த பிறவி வேதனை போக வேண்டுமென்றால் இறைவனைத்தான் சரணடைய வேண்டும். இவர்களெல்லாம் இப்படி ரொம்ப சாஃப்டாக சொல்லும்போது நம்முடைய அப்பர் பெருமானோ நல்ல வலியுறுத்துமாறு எதிர்மறையிலே சொல்லுவார். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்கள்ட்ட 12ஆம் வகுப்பிலே நீ நல்ல மதிப்பெண் பெறவில்லை என்றால் காலேஜில் உனக்கு விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்காது என்று. அதையே சாஃப்டாக சொன்னால் என்ன சொல்லலாம், குழந்தாய், நீ 12th நல்லா படித்து மார்க் வாங்கினேன்னா
கல்லூரியிலே உனக்கு பிடித்த பிரிவு கிடைக்கும் என்று சொல்லலாம் இல்லையா? ஆனால் எதிர்மறையாக சொன்னால்தான் அந்த சொல்லானது வலுவுடையதாக இருக்கும். அப்படித்தான் நம்முடைய அப்பர் பெருமானும் சொல்கிறார், நான் சொல்வதைப் போல் நீங்கள் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிறவியாகி இந்த பிணி தீரவே தீராது என்று சொல்கிறார். அது என்ன பாடல் தெரியுமா? திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணன் திறம்பொரு கால் பேசாராகில், ஓரொரு கால் திருக்கோயில் சூழாராகில், உண்பதற்கு முன் மலரிட்டு உண்ணாராகில், அருநோய் கட வெண்ணீரு அணியாராகில், அழியற்றார் பிறப்பதற்கு ஏது எண்ணில், பெருநோய் மிக நலிந்து பெயர்த்தும் செத்தும், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. பிறப்பதே தொழிலாகி இருந்து போகிறாங்களாமா. எதனால்? தினமும் இறைவனுடைய திருநாமத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அவனுடைய பெருமையையும் புகழையும் வீரத்தையும் கருணையையும் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். திருக்கோயில் வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும். நமக்கு உணவு கொடுத்த அவனுக்கு நன்றி சொல்லும் முகமாக நாம் உணவு உண்ணும் முன் மலர் பறித்திட்டு உண்ண வேண்டும். அதே போல நம்முடைய நோய்களெல்லாம் கெட வெந்நீர் அணிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்யாமல் அவன் மீது அன்பில்லாமல் இருந்தால் உங்களுக்கு மிகவும் நோய் வந்து சிரமப்படுவீர்கள். பிறகு பிறப்பதற்காகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் இறந்து போவீர்கள் என்று நமக்கு வலியுறுத்துகிறார். ஆக இதையெல்லாம் ஒழுங்காக செஞ்சால் நம்முடைய பிறவி போகும் என்று சொல்கிறார். அம்மை சொல்கிறார் பாருங்க, இந்த பாட்டிலே, தன்னுடைய பாட்டிலே சொல்கிறார், சிவன் என் பிறவிப்பினை நீக்காவிட்டாலும் சரி, என்பால் இரக்கம் காட்டி என் பிறவி நோய் தீர வழிகாட்டாவிட்டாலும் பரவாயில்லை, என் தலைவனான என் இறைவன் மீது உள்ள என் அன்பு மாறவே மாறாது என்று சொல்கிறார். பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு தீராத கஷ்டம், ரொம்ப மனசுக்கு சிரமமாக இருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? என்னை ஏன் படைத்தாய் கடவுளே, உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது கேட்காதா, ஏன் அநியாயமாக எனக்கு இப்படி கஷ்டத்தை தருகிறாய் என்று அவரை திட்டத் தொடங்குவோம். ஆனால் அம்மையோ அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு இறைவன் மீது எந்த கோபமோ வருத்தமோ வெறுப்போ வரவில்லை. மாறாக அவர் மீதான அன்பு சிறிதும் நீங்காது என்று சொல்கிறார். யாரைப் போல? சம்பந்த பெருமானைப் போல. அவர் சொல்லுவார் இல்லையா, இடரினும் தளரினும் எனதொரு நோய், தொடரினும் உன களல் தொழுதெழுவேன். அப்படி இடர் வந்தாலும் சரி, நான் தளர்ந்து போனாலும் சரி, என்னுடைய நோயானது, பிறவியாகிய நோயானது தொடர்ந்து வந்தாலும் சரி, உன்னுடைய கடலை தொழுவதை நான் நிறுத்தவே மாட்டேன் என்று சொல்வார் அல்லவா? அப்படித்தான் அம்மையும் சொல்கிறார். ஏனென்றால் சைவ நெறிக்கு அடிப்படையானது அன்பல்லவா? பெரிய புராணம் சொல்கிறது, உண்மையான அடியார் கூட்டம் கூடுமன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டா விரலியர் என்று. எங்களுக்கு முக்தி கூட வேண்டாம், எப்போதும் உண்மையில் பக்தியோடு அன்போடு இருந்தாலே போதும் என்று சொல்வர். இதை சொல்லும்போது குபேரனுடைய நினைவு வரும். குபேரனை சிவனின் தோழர் என்று சிறப்பித்து கூறுவார் திருமாளிகை தேவர். குபேரனுக்கு சிவசகா என்றே ஒரு பெயர் உண்டு. மறுமைக்கு சுந்தரனும் இம்மைக்கு குபேரனும் சிவனது தோழர்கள். குபேரன் தன் சொத்து சுகம் அழிந்தாலும் இறைவனை நோக்கி தவம் செய்தான் 800 ஆண்டுகள். ஆனால் அந்த சொத்து சுகத்தை வேண்டியல்ல, எதையும் எதிர்பாராத அவரையே நினைத்து அன்போடு இருந்தானாம். அதனால்தான் இறைவன் அவருக்கு சங்கநிதி பதுமதி நிதி என கொடுத்து அவனை உண்மையிலே குபேரனாக்கிவிட்டார். நம்ம நாயன்மார்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், அன்பு நெறியிலே உறுதியாய் நின்றவர்கள் அல்லவா? கண்ணப்பராகட்டும், சிறு தொண்டராகட்டும், மானக்கஞ்ச நாயனாராகட்டும், அவர்கள் அன்புக்கு யாரையும் ஒப்பு சொல்லவே முடியாது. இங்கோ நம்முடைய காரைக்கால் அம்மையார் ஒருபடி மேலே போய்விட்டார். எப்படின்னா, இறைவனே இவரை என்னை பேணும் அம்மை என்று சொன்னார் அல்லவா? ஒரு தாய்க்கு தன் மகனானவன் தான் கேட்டதை செய்து தராவிட்டாலும் அவருக்கு அவன் மீது கோபம் வராது, சமாதானம் செய்து கொள்வார். இல்லை இல்லை, அவனுக்கு குடும்பத்திலே நிறைய பொறுப்பு, பணித்தொல்லை வேற, அதனால்தான் அவனால் நான் கேட்டதை வாங்கி வர முடியவில்லை என்று சமாதானம் சொல்லிக் கொள்வாரே தவிர அவனை எப்பவும் வெறுக்க மாட்டார். அவன் மீதுள்ள அன்பு எப்போதும் மாறாதுதானே இருக்கும். அப்படித்தான் இப்பாடலிலே அவரின் தாயன்பை கடைசி அடியிலே காட்டுகிறார். எப்படி? எம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சு அவருக்கே என்று. சரி, இப்படி அன்பு காட்டக்கூடிய அந்த கடவுள் எந்த திருக்கோலத்திலே காட்டி இருக்கிறார் என்பதை
நம்முடைய அம்மையார் 3ஆம் அடியிலே சொல்கிறார் பாருங்கள், சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார் என்று சொல்கிறார். கண்ணை கூச வைக்கும் ஒளிமயமான தேஜஸ் உடையவனாக இருக்கிறானாம் இறைவன். அது என்ன ஒளி? ஞான பேரொளி. ஞானமே வடிவாய் நிற்கிறான் அல்லவா இறைவன். அத்தோடு மட்டுமா எலும்பு மாலையை அணிந்தவனாய் காட்சியளிக்கிறான். இந்த எலும்பு மாலை எதை நமக்கு நினைவுறுத்துகிறது? நிலையில்லா தன்மையை அல்லவா காட்டுகிறது. தான் மட்டுமே நிலைத்தவன், மற்றவர்கள் எல்லாமே இறந்துபடுவர் ஒளிக்காலத்திலே என்று சொல்லாமல் சொல்கிறார் நமக்கு. 100 கோடி பிரம்மர் நொந்தினர் 6 கோடி நாரணன் அங்கனே, எழுகடல் மணலை எண்ணிடில் இந்திரன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்வார் அல்லவா. அப்படி அந்த நிலையில்லா தன்மையை காட்டுவதற்காகவே இந்த எலும்பு கோலத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த கோலமே இப்படி அச்சப்படுத்துவதாக இருக்க, அவர் கூத்தாடும் இடமோ எது தெரியுமா? அது ஈமக்காடு. அதுவும் நெருப்பிலே நின்று பேய் கூத்தாடுகிறார். இப்படி அச்சந்தரும் திருக்கோலம் கொண்டவராயினும் காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், எனக்கு இந்த கோலத்தை பார்த்து அச்சம் ஏற்படவே இல்லை, அன்பே தோன்றுகிறது. இது ஒன்று அதிசயம் இல்லை அல்லவா. காரைக்கால் அம்மையாரே இறைவனை தொழும் பேய்க்கணமானவர் அல்லவா. ஆக அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும், எதனை அணிந்திருந்தாலும், எங்கே நடனமாடினாலும் என் நெஞ்சம் அவனையே பற்றி அன்பு செய்கிறது என்று சொல்கிறார் காரைக்கால் அம்மையார். அவர் இடர்களையாது இருக்கட்டும், என் நெஞ்சம் அவர் பால் உள்ள அன்பை களையாது. எமக்கு இறங்காமல் கல் நெஞ்சம் உடையவராய் இருக்கட்டும், ஆனால் என் நெஞ்சம் கல்லாகாது. அது அவர் பால் உள்ள அன்பினால் நெஞ்சு நெக்குருகும். படரும் நெறி பணியாமல் இருந்தாலும் சரி, என் நெஞ்சம் அன்பு பாதையில் இருந்து செல்வது நின்றும் ஒழியாது என்று சொல்கிறார். இப்படி இறைவன் அம்மை நெஞ்சம் பிரேமபக்தி என்றே சொல்வார்கள். இப்படி இறைவனிடம் அம்மை காட்டக்கூடிய இந்த பிரேமை தான் இந்த 2ஆம் பாடல் நமக்கு உணர்த்துகிறது. திருச்சிற்றம்பலம்.